சீக்கிரம் சாப்பிடுறீ. சாப்பிடு. அருக்காணி, சாப்பாடெல்லாம் நிறைய இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. சரி தாயி. ஆமா, புளி ஊற்றி பரட்டி வச்சிட்டோம்னா நாளைக்கு கூச்சப்படாம நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன இங்கிலீஷ்காரி மாதிரி நோண்டிட்டு இருக்கிற? கொட்டுவாளா? மாறுவாடி வட்டியா மலேரியா ஜுரமாம்பாங்க. சர்ன்னு ஏறிடுச்சு. வட்டி அசலை முழுங்கி, அசல் வட்டியை முழுங்கி, இப்ப ரெண்டும் சேர்ந்து என்ன முழுங்க போகுது. வர 20ஆம் தேதி நம்ம வீடு எஸ்டேட் ஏலம் போக போகுது. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஏனுங்கய்யா, பார்த்து யாருக்கிட்டவா பேசி சமாதானமா போல. தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தானே கோர்ட் ஆர்டரே வருது. ஏனுங்கய்யா, அம்மாவி கிட்ட 400-500 ரூபான்னு நகை இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிட்டாங்க. அதை வித்தாவது ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு மாறுவாடி கிட்ட கை நீட்டி கடன் வாங்கினதுக்கே கூச்சப்பட்டேன்னா அவ கழுத்துல இருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுன்னு எப்படிதான் கேட்க முடியும்? நான் கேட்கலாமா? அதை அப்பம் கொடுத்த சீதனண்டா. நீ கை நிறைய அள்ளி கொண்டு வந்தது உன் தகை போட்டு சீதனம் மட்டும் இல்ல, இந்த புருஷனுடைய மானமும் தான். இந்த ஜென்மம் எடுத்தது உங்களுக்காக நினைக்கிறவனா? ஆனா உங்களால மட்டும் எப்படிங்க என்ன பிரிச்சு பார்க்க முடியுது? இந்த மார்ல இருக்கிற மாங்கல்யம் ஒரு மஞ்சள் துண்டா இருந்தா கூட போதுங்க. ஆனா உங்க கௌரவம் மட்டும் ஒரு குண்டு மணி அளவு கூட குறைய கூடாதுங்க. கழுத்து நிறைய நகையும் கைகுள்ளாம வளையலும் போட்டு மகாலட்சுமா நிற்பாங்க. அவங்கள போய் மூலி மாறு. என்னடா பண்ண சொல்ற? எல்லாம் என் நேரம் அப்படி. ஏன் நம்ம ஊர்ல அத்தாபரி விவசாய சங்கம் இருக்குது, சொசைட்டி இருக்குது, எல்லாம் உங்க சொந்தக்காரர் தானுங்க. சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணாம அசலூர்ல ஒன்று போய் அடமானம் வைக்கலாம் முடியும். மாமன் மச்சான்னு உறவு கொண்டாடின எல்லாருமே எனக்கு இன்னைக்கு வில்லாதி வில்லன் ஆயிட்டாங்க. சொசைட்டில பணம் இல்லையா, திடீர்னு பணம் கேட்டா எப்படிங்கிறாங்க. வேணா 25ஆம் தேதி தருவாங்களாம். ஏன்னா 20ஆம் தேதி ஏலம் போயிடும் உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு வெள்ளசுரம் வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிட்டு இவங்க கூட உறவு கொண்டாடிட்டேன். இவங்கெல்லாம் பேசி வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்து என்ன நடுத்தரில் நிறுத்தணும் பாக்குறாங்க. நான் விட்டுருவேனா? என் வீட்டுக்குள்ள அமீனா வந்துருவானா? சோமனூர் சொசைட்டி சேர்மன்ட்ட பேசிட்டேன். ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவாட்டி அப்புறம் சாதிச்சனன் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன். அசலூர்காரனுக்கு இருக்கிற குருத்து கூட நம்ம உள்ளூர் பரதேசிங்களுக்கு இல்லாம போயிடுச்சேன். பாவிங்க. சரி, நீ நகையை கொண்டு போய் கொடு. அவர் பணம் தருவார், வாங்கிட்டு வா. நானே நேர்ல கொண்டு போய் கொடுத்துருவேன். ஆனா அவங்கெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. அவங்க கிட்ட கடமைக்காக கையேந்தி எனக்கு பழக்கம் இல்லையா? ராமசாமி மாமா, இந்த சோமனூர் சொசைட்டி பார்த்தா பொட்டி கரையாடா இருக்குது. கத்தையா பணத்தை எடுத்து அறுக்கிறானுங்களா? இத்தனை பணத்தை ஒரே வாட்டி நான் கண்ணில் பார்த்ததே இல்லையா. இத்தனை பணத்தையும் மொத்தமா எடுத்துட்டு நாம 2 பேரும் தனியா போயிட்டு இருக்குமே. விஷயம் தெரிஞ்சு 10-15 பேர் சுத்தி நின்று மிரட்டினான்னு வை, என்ன பண்ணுவேன்? 10-15 பேர் நின்றுவாங்களா? அப்படியே அவங்க நின்றுட்டாலும் விட்டுருவோமா? நாங்க கத்தி எடுத்து வளர்ந்துட மாட்டோம். வந்து கத்தி வச்சுக்கிறீங்க எங்க? இதோ எங்க சோமனூர் சந்தையிலே வாங்கினேன். கட்டணம் கத்தியா? ஏமாப்ல, இப்ப இந்த கத்தி எடுத்து உன்னை ஒரே ஏத்திட்டேன்னு வை, என்ன பண்ணுவேன்? என்ன மாமா? அட சொல்ற, என்ன பண்ணுவேன்? மாமா என்ன மாமா தமாசெல்லாம் பண்றீங்க? விளையாடாதீங்க மாமா. தமாசெல்லாம் ஒண்ணும் இல்லையா மாப்ள. மாஞ்சு சம்பாதிச்சாலும் சாகருக்குள்ள இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, உன் கத்தி எடுத்து உன்னையே ஒரே ஏற்ற போறேன். உன் உடம்புல இருந்து ரத்த வெள்ளம் வரும்ல, அதையெல்லாம் எடுத்து என் உடம்புல பூசிட்டு போறேன். பூசிட்டு முதலாளி பணம் கொண்டு வர்றது தெரிஞ்சு 10-15 பேர் சுத்தி நின்றுக்கிட்டு ராமசாமி குத்தி கொண்டு போட்டாங்க. நான் அடிச்சு குடிச்சு ஓடி வந்ததுக்கு முதலாளி அப்படின்னு அழுது போறேன். எப்படி? மாமா மாமா மாமா. சரி, அட ஓட்டு.
மாப்பிள எனக்கு வேற மாற்றம் தெரியலையா? என்னடா பண்ண சொல்ற? என்னை வந்துச்சுக்க. என்னடா என்னாச்சு? என்னாச்சு? எழுந்துரு. பணத்தோட வர்ற தந்திக்கிட்டு 10-15 பேர் வந்து சுத்தி நின்றுட்டு ராமசாமியை வெட்டி கொண்டு போட்டாங்க முதலாளி. பணத்தை போற எடுத்து ஓடிட்டாங்க முதலாளி. 2 லட்சம் 2 லட்சம் 2.25 லட்சம் 3 லட்சம். இதுக்கு மேல இந்த ஊர்ல எவனும் கேட்க மாட்டான். மணி எடுத்து ஆட்டுங்கப்பா. வியாபாரத்தை முடிங்க. பணத்தை கட்டுற.